அன்பானவர்களே வணக்கம், வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ ஆல். இஸ்ரேலின் வெற்றியும் ஹமாஸின் தோல்வியும் என்கிற அந்த டைட்டிலில் ஒரு சில விஷயங்களை நாம் இதில் பார்க்கலாம். 2023 அக்டோபர் 7 ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கும் பொழுது ஹமாஸுக்கெல்லாம் ரொம்ப கொண்டாட்டம் தெரியுமா? எப்படியாவது இஸ்ரேலை இந்த முறை வென்று விடுவோம் அப்படி என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். அவர்களுடைய நெற்றியில் வேன்குஷர் அப்படிங்கிற ஒரு வேர்டிங்ஸ் கூட இருக்கும். வேன்குஷர் என்று சொன்னால் வென்று கீழடக்குபவர்கள் அப்படின்னு அவருடைய அர்த்தம். அந்த பாணியில் தான் இஸ்ரேலை எப்படியாவது ஜெயித்து விடலாம் என்று சொல்லி அவர்கள் களம் இறங்கினார்கள். ஓகே, 1200 பேரை கொண்டாங்க. ஆனால் அந்த சாபம் இன்றைக்கி அவங்கள விடலை. பார்த்தீங்களா, ஹமாஸ் நிராயுத பாணிகளாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள், மாற்றப்படுவார்கள் இனிமேல். இப்போ அவர்களுக்கு விரோதமாக ஐநா சபையில் 2 நாளுக்கு முன்னாடி தீர்மானம் ஏற்றப்பட்டிருக்கிறது. இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? ஆல்ரெடி இந்த ஹமாஸை இஸ்ரேல் இராணுவம் பலவீனப்படுத்தி உள்ளது, ரொம்ப அதிகமாக பலவீனப்படுத்தி உள்ளது. அக்டோபர் 7 அட்டாக்கில் இந்த தாக்குதலாம் முடித்து கொண்டு வரும் பொழுது காசாவில் இருந்த ஒரு சில மக்கள், எல்லாருக்கும் அது விருப்பம் கிடையாது, நல்ல மக்கள் அங்கேயும் இருக்கிறாங்க, ஆனால் இந்த ஹமாஸை எதிர்த்தால் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அதனால் அந்த மக்கள் பயந்துக்கிட்டு வாய் திறக்காமல் இருந்தாங்க. சில மக்கள் மேலே மாடியில் நின்று கோஷமிட்டார்கள், நாம் வெற்றி பெற்று விட்டோம், இறைவன் மிகப்பெரியவர் அப்படி என்று சொல்லி அவர்கள் கோஷமிட்டார்கள். பட்டாசெல்லாம் ஒரு சிலவங்க வெடிச்சாங்களாம் மேலே மாடியில் நின்று. ஆனால் கர்த்தர் பாருங்க, அவங்க பட்டாசு வெடித்த வீடே இல்லை, தெருவும் இல்லை. இப்படி இஸ்ரேல் இராணுவத்தை வைத்தே கர்த்தர் என்ன செய்தார்? ஹமாஸை கிட்டத்தட்ட ஒரு பாதி முக்கால்வாசி முடமாக்கிட்டார். இப்போ யாருமே ஹமாஸுக்கு அந்த அளவு துணை இல்லை என்று தான் சொல்லலாம். மீண்டும் அந்த ஈரானுடைய சப்போர்ட் இருக்குது. ஈரானில் கொஞ்சம் ஆயுதங்கள்லாம் செய்து இன்னும் அவர் ஹிஸ்புல்லாவுக்கு கொடுக்குறாரு, ஹமாஸுக்கும் கொஞ்சம் கொடுக்குறாரு. அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். இருந்தாலும் ஹமாஸினுடைய நிலைமை என்ன கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இஸ்ரேல் இராணுவம் அவர்களை முடக்கி போட்டது. இந்த ஜெயம் எங்கிருந்து வந்துச்சு? தேவனாகி கர்த்தரிடத்திலிருந்து. மீண்டும் ஒரு தகவல் உங்களுக்கு சொல்கிறேன். 1948 இந்த அரபு நாடுகள் 7 நாடு 8 நாடு அப்படின்னு சேர்ந்து இஸ்ரேலை தாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இஸ்ரேலின் நாடை அழிக்க வேண்டும், இல்லாமல் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவர்களை தாக்கி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு முறையாவது ஜெயித்தார்களா? அதனால தான் என்னுடைய பதிவில் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறேன். இஸ்ரேலை இனிமேல் ஜெயிக்க முடியாது. காரணம், ஆல்ரெடி அவர்கள் தண்டனைகளை நிறைய அனுபவித்தார்கள் 2000 ஆண்டுகளாக. ஆனால் நாடற்றவர்களாக அவர்கள் உலகமெங்கும் அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த தண்டனை முடிச்சுங்க. இனிமே இஸ்ரவேலின் தேவன் அவர்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் அவர்களுக்கு முன்னும் பின்னுமாக இருப்பார். இது ஏன் உலகம் புரிஞ்சிக்க மாட்டேங்குது? இதை ஏன் அரபு உலகமும் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறதுன்னு தான் நானும் யோசிக்கிறேன். எத்தனை முறை மோதியிருப்பீங்க, எத்தனை யுத்தங்கள் நடத்தியிருப்பீங்க. இஸ்ரேலுக்கு சில சேதங்களை கொடுப்பதற்கு உங்களால் முடிகிறதே தவிர ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? உங்களால் முடியாது, இனிமேல் கிடைக்காது. ஏனென்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஜெய வீரராக இருக்கிறார். பைபிளில் இந்த வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? அவர்களின் வித்து திரளான தண்ணீர்களின் மேல் பரவும், அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும். உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். எப்படி இருக்குது? இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் என்னைக்கு நிறைவேறும்? அதான் இந்த காலம், நம்ம காலங்க. இஸ்ரேலுக்கு விரோதமாக அரபுகள் இன்னும் எழும்புவார்கள், இன்னும் இருக்குது. ஏன்னா இந்த டெம்பிள் விஷயம், அதாவது 3ஆம் தேவாலயம் கட்டக்கூடிய அந்த விஷயம், அலஸ்கா பிரச்சனை, டோம் ஆஃப் த ராக் பிரச்சனை, இந்த மசூதி பிரச்சனை எல்லாம் இன்னும் இருக்குது. இதுக்கு தீர்வு வரல, தீர்வு இல்லாமல் தான் போயிட்டு இருக்குது. ஆனாலும் தற்பொழுது இஸ்ரேல் கிட்டத்தட்ட வெற்றியை எட்டி பிடித்துள்ளது என்பதை உங்களுக்கு நான் அன்போடு கூட சொல்லிக்கொள்கிறேன். இப்போ கடந்த நாட்களில் யூஎனில் ரெசல்யூஷன் பாஸ் ஆயிடுச்சு. இந்த ரெசல்யூஷன் நம்பரு 28003 யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷன். இதை ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வராரு. ட்ரம்ப் அவர்கள்
ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை, அதாவது காசா புனரமைப்பு திட்டம் தீர்மானம், காசாவை மீண்டும் ரீபில்டு பண்ணி எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை ஐநா சபையில் இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அது 13 ஓட்டுகளுடன் 13 பேர் சைன் பண்ணாங்க. சைன் பண்ணி அது அதிகாரப்பூர்வமாக நிறைவேற்றப்பட்டது. இந்த செக்யூரிட்டி கவுன்சில் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் 15 பேர் இருப்பாங்க. அதில் 5 நாடுகள் வீட்டோ பவர் உள்ள நாடு. இந்த வீட்டோ பவர் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னென்னா, 2ஆம் உலக மகா யுத்தத்தில் ஜெயித்த நாடுகள் 5 நாடுகள் உண்டு. இந்த 5 நாடுகளுக்கும் சிறப்புரிமை கொடுக்கக்கூடியதாக ஒரு வீட்டோ பவர் ஐநா சபையின் மூலம் இந்த நாடுகளுக்கு உண்டு. அதில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், இங்கிலாந்து, இந்த 5 நாடுகள். இந்த 5 நாடுகளில் இந்த 5 நாடுகள் ப்ளஸ் அடுத்து இந்த சுழற்சி அடிப்படையில் சைனிங் அதாரிட்டியாக இருக்கின்ற அல்லது ஓட்டுரிமை கொண்ட 10 நாடுகள். அந்த 10 இந்த ஒரு 5 15 பேர் இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் என்ன பண்ணணும், சைன் பண்ணணும். அதில் 13 சைன் நடந்தது. இதில் 2 பேர் மட்டும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, எதிர்த்தா இது நிறைவேறாது. ரஷ்யாவும் சைனாவும் எதிர்க்காமல் அவர்கள் என்ன செய்தார்கள், பின்வாங்கி கொண்டார்கள். பின்வாங்கி கொண்டபடினால 13 ஓட்டுகளுடன் 13 சைனிங் அதாரிட்டிகளுடன் தீர்மானம் நிறைவேறிவிட்டது. தீர்மானம் என்ன? இப்போ ட்ரம்ப் அவர்கள் தலைமையில் இனிமேல் காசாவில் ஒரு ஃபோர்ஸ் ஒன்று வரப்போகுது. என்ன ஃபோர்ஸ்? போர்ட் ஆஃப் பீஸ், BOP அப்படின்னு பேர். போர்ட் ஆஃப் பீஸ் அங்கே வரும். இந்த போர்ட் ஆஃப் பீஸ் என்ன பண்ணும், காசாவில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் கண்காணித்து காசாவை புனரமைக்கின்ற திட்டத்தில் இந்த போர்ட் ஆஃப் பீஸ் ஈடுபடும். இதில் தலைவராக ட்ரம்ப் அவர்கள் இருப்பார்கள். உப தலைவராக செக்ரட்டரியாக டோனி பிளேயர், இங்கிலாந்துடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் டோனி பிளேயர் அவர்கள் இருப்பார்கள். அப்புறம் இன்னொரு ஃபோர்ஸ் அங்கே வருது பாருங்க, அதான் ரொம்ப ஹைலைட்டுங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் அதாவது ஹமாஸுக்கிட்ட இருந்து அந்த ஆயுதங்களை பிடுங்குவாங்க. ஆயுதங்களை இனிமேல் ஹமாஸ் இனிமேல் ஆயுதங்கள் வைத்திருக்க முடியாது, ஆயுதங்களை கீழே போட்டாகணும். 1. 2வது, இனிமேல் அவங்க பொது வாழ்க்கைக்கு திரும்பி ஆகணும். ஹமாஸ் என்கிற ஒரு அமைப்பே இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு லைனில் தான் இனிமேல் வராங்க. ஸோ இந்த விஷயங்களை இன்டர்நேஷ்னல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் இதை செய்யும். இந்த ஃபோர்ஸில் யார் எந்தெந்த நாட்டினுடைய இராணுவங்கள் இருக்குன்னா, மேக்சிமம் இந்த 3 நாடுகள், அதாவது அமெரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து. இதுக்கப்புறம் கண்டிப்பாக எகிப்தினுடைய சில இராணுவங்கள். ஆனால் பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்லிட்டாரு, கண்டிப்பாக துருக்கி இதில் இருக்கக்கூடாது, கத்தார் இதில் இருக்கக்கூடாது, ஈரான் இராணுவம் இதில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இஸ்ரேலுடைய அந்த திட்டத்தின் பிரகாரமாகவே இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் தன்னுடைய வேலையை தொடங்கும். பாருங்கள், ஹமாஸுங்கிற ஒரு அமைப்பை பாருங்கள், இனி அடுத்து ஒரு 3 அல்லது ஒரு 6 மாதங்களில் இல்லாமல் போய்விடும். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக போனீங்களே, இப்போ நீங்கள் தானே இல்லாமல் போகிறீங்க. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காத போகுங்கிறது அந்த வசனம். கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஜெயிக்க முடிந்ததா? கணிசமான சேதத்தை நீங்கள் கொடுத்தீர்கள், ஆனால் ஜெயிக்கவே முடியாது. இஸ்ரேல் எக்ஸ்டெண்டிங் ஆகிட்டே இருக்கும். இஸ்ரேல் யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரேல் பூத்து காய்த்து உலகத்தையே பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும்ங்கிற தீர்க்க தரிசனம் செம்மையாக இருந்துட்டு இருக்குது. ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கும். இஸ்ரேலில் பைபிள் வசனங்கள் ஏதாவது நிறைவேற்றா அப்படி நம்ம நாட்டில் நம்ம வழக்கத்தின்படி நாம் வாழ்ந்துட்டு இருப்போம். எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும். ஆனால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கரெக்டாக சரியாக ஒவ்வொன்றாக நிறைவேறி முடிந்திருக்கும். அகண்ட இஸ்ரேல் என்ன செய்ய போகிறது? மாறப்போகிறது. அதனால் இஸ்ரேல் என்பது கர்த்தரால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு நாடு. பிரியமானவர்களே, பைபிளில் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றி முடித்து அடுத்த அத்தியாயங்களுக்கு கடந்து செல்லக்கூடிய அளவில் இஸ்ரேலிய மக்களுடைய வாழ்வு இருக்கும். அவர்களுடைய முன் நடவடிக்கை, அவர்களுடைய வளர்ச்சி அப்படி தான் இருக்கும். அவர்களுடைய எதிர்கால அந்த நகர்வுகள் அப்படி தான் இருக்கும். பிரியமானவர்களே, இதை சிலவங்களுக்கு என்னதான் சொன்னாலும் நம்பிக்கை வராது. ஓகே, நம்புறதும் நம்பாததும் அவங்க விருப்பம். மொத்தத்தில்
உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்கிற வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் இந்த நாளிலே செய்து காட்டினார். பாருங்க, நீங்க ஹமாஸ், நீங்க இஸ்ரேலை சும்மா வேணும்னு வம்புக்கு நீங்க போனீங்க. இப்போ உங்களை இல்லாமல் செய்வதற்கு தேவனாகிய கர்த்தர் ஐநா சபை வரையிலும் தீர்மானத்தை கொண்டு வந்து அதை செய்ய போறார். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்க யோசிங்க. இன்னும் அடுத்த அரசியல் நிகழ்வுகள் இருக்குது, இன்னும் முடியல. இதெல்லாம் அடுத்தடுத்து நிகழ்வுகள் வரும்போது தான் பைபிளில் சொல்லப்பட்ட அந்த வசனங்களை நாம் ஒப்பீடு செய்து பார்த்தோம், இது அப்படின்னு நாம் சொல்லி அதை உங்களுக்கு சொல்லித்தர முடியும். தீர்க்க தரிசன பிரகாரம் நிகழக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நிறையவே இருக்குது பிரியமானவர்களே. இன்னும் அதனால சிந்திப்போம். God bless you all. Thank you all.